தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25 ஜூலை 2026. வளர்பிறை ஏகாதசி பகல் மணி 1:55 வரைக்கும் இருக்கு. அதன் பின் துவாதசி. அனுஷம் நட்சத்திரம் காலையில் 7:32 வரைக்கும் இருக்கு. அதன் பின் கேட்டை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிராம நாம யோகம் பத்ரை கரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி. கோட்புலியார் கலியனார் குரு பூஜை. அகசு நாழிகை 31:17, தியாஜ்யம் நாழிகை 19:08. இன்றைய புண்ணிய திதி அதிதி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 8. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கர்க்கடக ராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, விருச்சக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரலமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சந்திராஷ்டமம் போய்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம ராசிநாதன் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது. வரவுக்கு குறைவு இருக்காது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ண வேண்டியது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும், ராசியை சந்திர பகவான் பார்த்துடுற ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனாலும் அவருடைய சாரம், பார்வை ரொம்ப அனுகூலமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 1, 4 குடையவரான புதன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருப்பது சிறப்பு. கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும். வீடு மண்மனை ஒரு ஏற்றங்கள், வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்களில் தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறது நமக்கு நல்லது.
பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை, அனுகூலமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியமாக தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவது, செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த பணிச்சுமை குறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச காரியங்கள் கூட இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் என்பது இன்றைக்கு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள். கோச்சார சந்திரனுடைய சஞ்சாரம் தொழில் ஸ்தானத்தில் படுகிறதுனால தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எல்லா விஷயங்களிலும் அனுகூலங்கள், எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் விஷயங்கள் பலிதமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். திட்டமிட்டபடி பயணங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரொம்ப ஒரு அனுகூலம் தருவார். ஏன்னா ராசியை ராசிநாதன் பார்த்துடுறார். 2, 5 கூடையவரான குரு பகவான் பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள்.
எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு லாப முன்னேற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல ஒரு மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்கள்ட்ட இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்தில் முக்கியமாக தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் இன்றைக்கு எடுக்க முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம், கோச்சார சந்திரனுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சஞ்சாரம் பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் இருந்து வந்த மன சஞ்சலம், மன கிளேசம் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இன்றைக்கு குலதெய்வத்தினுடைய ஒரு கிருபை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நடக்காது அப்படின்னு நம்ம நினச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக இன்றைக்கு நமக்கு நடக்க போகிறது. பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், வலிமை, முன்னேற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்றைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல பலன்கள் எப்போதுமே கிடைக்கிறதுக்கு ஜாதகத்திலும் சரி, கோச்சாரத்திலும் சரி, திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறது அவசியம். குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கி காத்துட்டுருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடக்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.